Hello everyone, my name is Ishak. I'm a UI UX designer from B3 Systems. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா Figmaல ஒரு ப்ராப்பரான லேண்டிங் பேஜ் எப்படி டிசைன் பண்றது, டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படி ஒரு டெவலப்பர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றது அப்படின்றது தான் ஒரு சீரீஸா பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹாய் ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபிக்மா டிசைனை எப்படி நம்ம ப்ராப்பராக ஒரு டெவலப்பர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து லைக் ஒரு சாம்பிள் டிசைன் ஒன்று நான் க்ரியேட் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து ஒரு சில ஒர்க்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து டெவலப்பர்ஸ் கிட்ட கொடுப்போம் யூஸ்வலாக. ஸோ அது என்னென்ன ஒர்க் பண்ணணும், அது எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றதுக்கான கைடன்ஸ் தான் வந்து இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இதில் நான் வந்து டோட்டலாக ஒரு 2 லேண்டிங் பேஜஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஜ் ஒன்று, அப்புறம் இந்த மாதிரி சர்வீஸ்க்காக ஒரு பேஜ் ஒன்று. ஓகேவா? ஸோ இதில் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். நான் அதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். லைக் இங்கே இமேஜ் வந்து ஆனிமேட் ஆகிட்டு இருக்கும், ஒரு ஃபயர் ஒன்று வரும், அப்புறம் இந்த பட்டன்ஸ்க்கு வந்து பண்ணியிருக்கேன், அப்புறம் இங்கே சர்ச் பார், இங்கே ஹவர் பண்ணால் ப்ளூ கலரில் வர மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த லாகின்ல ஹவர் பண்ணால் இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து வரணும். அண்ட் தென் ஃபோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவர் பண்ணும் போது இந்த மாதிரி ஆகணும். லைக் அதோட ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகணும், இங்கே வந்து ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ பட் இதுக்கு எப்படி நம்ம இதை ஜஸ்ட் ஒரு லிங்காக மட்டும் அவங்க ஷேர் பண்ணாமல் இதில் நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்க இமேஜஸ், அப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையுமே அவங்ககிட்ட எப்படி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணலாம், எப்படி நம்ம இதை வந்து அவங்கக்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் இப்போ நம்மளுக்கு இந்த ரிசோர்ஸஸ் வேணும் இல்லையா? இப்போ நான் வந்து அவர்கிட்ட கொடுத்துருவோம். ஓகே, இப்போ எனக்கு இந்த ரிசோர்ஸஸ் வந்து எப்படி கிடைச்சிது அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக அந்த வெப்சைட்ஸ்லேருந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசராட்டி அப்படின்ற அந்த கார் வெப்சைட்லேருந்து தான் நான் வந்து எடுத்தேன். இங்கே இருக்க பார்த்தீங்களா இமேஜஸ், இதுதான் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று Ctrl+S கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த HTML ஃபைல் ஒன்று வரும், அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த இமேஜஸ் ஃபைல் ஒன்று வரும், ரிசோர்ஸஸ் ஃபைல். ஸோ நான் திரும்பவும் நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஓகே, அது டவுன்லோட் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் இன்னொரு ப்ராசஸும் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இன்னொரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிசோர்ஸஸ் சேவர் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இதுமாதிரி ஆரஞ்சு கலரில் ஒரு ரிசோர்ஸஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஆட் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்பெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எலமெண்ட்ஸ், கன்சோல், சோர்சஸ், நெட்வொர்க்குன்னு சொல்லி இருக்கோம் இல்லையா? அப்படியே லாஸ்ட்டில் ஹவர் பண்ணிங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரி ஒரு ஐகான் இருக்கும் மோர் டேப்ஸ்க்கு. அதை கிளிக் பண்ணி ரிசோர்ஸ் சேவர் போய்க்கோங்க. ரிசோர்ஸ் சேவர் போயிட்டு அப்படியே வந்து சேவ் ஆல் ரிசோர்ஸஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஓகேவா? எனக்கு ஒரு ஜிப் ஃபைல் வந்து வந்திருக்கு. நான் டபுள் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே வந்து அந்த இமேஜஸ் வந்து மாறி மாறி இருக்கும், ஒரு இமேஜ் ஒரு ஃபோல்டரில் இருக்கும். ஸோ நீங்கள் அது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஃபோல்டரில் போட்டு நீங்கள் வந்து கன்சாலிடேட் பண்ணி வச்சுக்கலாம் எடிட் பண்ணுறதுக்காக. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பிஎன்ஜின்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கேன்ல, நான் இந்த கார் கலர்ஸ் மட்டும் நான் இப்படி கலர் சேஞ்ச் பிஎன்ஜி 3, 2, 5 சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் எனக்கு ஃபிக்மாவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இப்படி வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட். அப்புறம் Ctrl+S கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும், அது ஒரு மெத்தட். இது இங்கே இருக்க பார்த்தீங்களா, இது Ctrl+S கொடுத்தது. இங்கே HTML தான் காட்டும். நீங்கள் இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ எனக்கு இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா அஃபிஷியல் ஃபைல்ஸ், அப்புறம் வந்து HTML ஃபைல் ஒன்று. இந்த அஃபிஷியல் ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா வெளியிலவே உங்களுக்கு இந்த இமேஜஸ் எல்லாமே இருக்கும். அந்த வெப்சைட்டில் என்னென்ன இமேஜஸ் இருக்கோ ஆல்மோஸ்ட் எல்லா இமேஜஸுமே வந்துடும். சில இமேஜஸ் வரல அப்படின்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொன்னேன்ல அந்த ரிசோர்ஸஸ் எக்ஸ்டென்ஷன் வச்சு டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுபடி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் அந்த 6 காரோட இமேஜுமே நான் வந்து உங்களுக்கு ஒரு கூகுள் லிங்க் ஒன்று ட்ரைவில் அப்லோட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டர் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுறேன். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாகவே இதுலேருந்து வந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதில் வெறும் நான் என்ன இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் இந்த இமேஜஸோட ஸ்டாக் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி நான் வந்து கொடுத்துட்றேன். நீங்களும் வந்து அந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்களாக டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது வெப்சைட்லேருந்து டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃப்ரேம் வந்து 1280, ஹைட் வந்து 1900. ஸோ எனக்கு ஃப்ரேம் வந்து நான் என்ன கலரில் வச்சுருக்கேன் அப்படின்னா பிளாக் கலரில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன்ஸ் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் வந்து ஸ்டைல்ஸில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா?
ஸ்டைல்ஸ்லேயும் நான் வந்து வேரியபிள்ஸ்லையும் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் நான் ஈஸியாக என்னால் வந்து ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ நான் லோக்கல் வேரியபிள்ஸ்குள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். மசராட்டின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் பேக்ரவுண்டு அப்புறம் வந்து ஒயிட்டு ப்ளூ பிளாக் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத நான் இதுக்குள்ளே போட்டேன். ஓகேவா? ஸோ தட் நான் ஈஸியாக என்னோடய டிசைனுக்குள்ளே நான் அதை வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது அதுதான். உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து இங்கே கொடுத்துட்றேன். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. லைக் அந்த கலர் கோட் பேக்ரவுண்டுக்கு நான் என்ன கலர் கொடுத்துருக்கேன், ஒயிட்டு அப்புறம் வந்து க்ரே ப்ளூ பிளாக், இங்கே ஒரு பிளாக் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் இந்த ப்ளூ அப்புறம் இந்த பிளாக் க்ரே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து டைப் ஃபேஸ் வந்து நான் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே ஹெட்டருக்கு மட்டும் இந்த ஹெட்டருக்கு அப்புறம் இங்கே கிராண்ட் டூரிஸ்மோன் இருக்குல்ல, அப்புறம் இந்த மசராட்டின்னு எழுதியிருக்குல்ல, இதுக்கு வந்து நான் என்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மார்சல்லஸ் அப்படின்ற ஒரு ஃபாண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஹெட்டரோட அதோட சைஸ் வந்து டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் 20 பிக்சல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து சேம் தான். ஸோ இதில் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நீங்களும் வந்து அதை ஸ்டைல்ஸாக வந்து சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் இந்த லோகோ எல்லாமே நான் வந்து அந்த வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். இங்கே இந்த ஃபாண்ட்டில் நான் வந்து வச்சுருக்கேன். இதுவும் வந்து லோகோ கிடையாது, இதுதான் லோகோ. இது நான் டெக்ஸ்ட்டை வந்து நான் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் பேக்ரவுண்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில் கலரில் போயிட்டு ஓகே பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த நேமிங் மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இங்கே கிராண்ட் டூரிஸ்மோன் சேவ் பண்ணியிருக்கேன். நான் இந்த இடத்துல வந்து சாம்பிள் பேஜ் அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட லேயர்ஸ் நேம் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேம் இல்லை அப்படின்னா டெவலப்பர்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ நீங்கள் அந்த நேமிங்கில் மட்டும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் ஒர்க். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நம்ம ஹெட்டர் வந்து பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் பார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சர்ச் பாரோட டெக்ஸ்ட் வந்து நான் என்ன வச்சுருக்கேன், ரெகுலர் 20 பிக்சல்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஹெட்டரில் வந்து நான் என்ன டெக்ஸ்ட் சைஸ் வச்சுருக்கேன், மார்சலஸ் ரெகுலர் 20. ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த டெக்ஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகே, இது ஸ்டைலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னா சிம்பிள். நீங்கள் இந்த 4 ஐகான் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ரியேட் ஸ்டைல்னு இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு இது எதுக்கு தேவை அப்படின்றத இது பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் மாடிஃபை ஏதாவது பண்ணுறதுலாம் பண்ணிவிட்டு க்ரியேட் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸ்டைல்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி வெளியவே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நான் அதில் இப்போ தெளிவாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் ஹெட்டர் சொல்லிட்டு, அப்புறம் வந்து மார்சலஸ் டெக்ஸ்ட் ஹெட், இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ அப்புறம் மட்ரோ பட்டன் டெக்ஸ்ட், இந்த பட்டனுக்கு வந்து நான் மட்ரோ கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்புறம் கலர்சோல் 14H4. ஓகே, அது வந்து வேறு ஃபைலில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹோம்ன்றது நான் கொடுத்துட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து ஆட்டோ லேஅவுட் வந்து கொடுத்துட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். 1 2 3 ஓகே, டோட்டலாக 4 இருக்குது. போர்ட்டுன்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் கோர்ஸ். ஓகேவா? நான் எவ்வளோ பேடிங் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸ்பேசிங் வந்து 40. வித் வந்து 468, ஹைட் வந்து 100. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் நேமிங் என்ன கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல நேம் கொடுக்கல. ஓகேவா? பட் ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரோட்டோடைப்பிங்கில் வந்து இங்கே ஹவர் பண்ணும்போது கலர் ஆச்சுல்ல, கலர் சேஞ்ச் ஆச்சுல்ல, அது எப்படி பண்ணேன் அப்படின்னா நான் இதை க்ரியேட் பண்ணும் போதே நான் இதை வந்து வேரியன்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோ லேஅவுட் இப்போ போட வேண்டாம், இது 4த்துக்கும் தனித்தனி ஆட்டோ லேஅவுட் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டோமா? போட்டுட்டு இதுக்கு 4க்கும் நான் ஆட்டோ லேஅவுட் வந்து போட்டுட்டு நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. ஸோ இப்போ இங்கே இருக்கிற கலர்ஸில் நான் என்ன பண்ணுறேன், இந்த கலர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன், இந்த ப்ளூ. ஓகேவா? அப்புறம் மொத்தமாக செலக்ட் பண்ணி Ctrl+R கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீநேமிங் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நேம் ஆர் ஸ்டேட். ஓகேவா? சிம்பிள். இது 2 நேம் தான். முன்னாடி வேணால் ஃபைலோட நேம் ஹெட்டர் பார் நேம் பார் ஸ்டேட். ஓகே, ரீநேம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இது ரெண்டுமே வந்து ஹோம் இல்லையா? ஸோ Ctrl+R கொடுத்துட்டு நேம்ன்ற இடத்துல எனக்கு வந்து ஹோம் வரணும். இங்கே வந்து நேம்ன்ற இடத்துல ஸ்போர்ட். அங்கிட்ட இதோட ஸ்பீட் பண்ணிக்கோ. அடுத்து இந்த இடத்துல ஸ்டேட்டுன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து என்ன வரணும் அப்படின்னா ஹவர். ஓகேவா? ஸோ
இப்போ இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரியேட் காம்பனன்ட் செட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இங்கேருந்து ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இதோட நேம் இருக்கும், இதோட டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்கும், அப்புறம் அதோட ஸ்டேட் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி 1 2 இருக்குல்ல, ஆஸ் யூஸ்வல் நம்ம அது என்ன பண்ணணும் அப்படின்னா ரீநேம் பண்ணணும். ப்ராப்பர்ட்டி 1ன்ற இடத்துல நேம் கொடுத்துக்கிறேன், இந்த இடத்துல ஸ்டேட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், நேம்ன்ற இடத்துல இந்த 4 நேம் இருக்கும், ஸ்டேட்டுன்ற இடத்துல டிஃபால்ட் ஹவர்ன்ற 2 ஸ்டேட் இருக்கும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஹோமை மட்டும் எடுத்துகிட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணி வெளியே ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இதுக்கு ஒரு ஆட்டோ லேஅவுட் கொடுத்துட்டேன்னா உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு Ctrl D 4 ஆப்ஷன் கொடுத்துட்டேன்னா ஸோ ஹைட் வந்து 100, இது வந்து எவ்வளோ 468, நடுவில் இருக்கிற ஸ்பேசிங் வந்து 40. இது ஒன்றும் இல்லை, இங்கே கிளிக் பண்ணி ஹோம், அடுத்து வந்து ஸ்போர்ட்டு, அடுத்து வந்து கோர்ஸு, அடுத்து வந்து அபவுட்டஸ். இப்போ நம்ம ஹவர் பண்ணும்போது சேஞ்ச் ஆகும்ல, ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அந்த ப்ரோட்டோடைப்பிங் வந்து முடிச்சிடணும். இது ஹவரிங் சேஞ்ச் டு ஹவர், எனக்கு இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும். ஸோ அதே தான் இங்கேயும். ஓகேவா, இப்போ நான் இதை ஒரு ஃப்ரேமில் வச்சு செக் பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்ச் ஆகுதா. இப்போது இதுக்கு வந்து நேமிங் பண்ணிக்கலாம். ஹெடர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு லேயர் வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகே, இது இங்கே உள்ளே இருக்கட்டும், முடிஞ்சால் இது லாக் பண்ணி வச்சுருங்க. சரியா, அப்புறமா வேணால் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் டிசைனர் எப்படி உங்கள் டெவலப்பர் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டிசைனை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து டிசைனில் வந்து ஏதாவது சேஞ்சஸ்னால் வந்து டெவலப்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இதெல்லாம் தெரியாதனமாக அவங்க இப்படி கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணாங்க அப்படின்னா போயிடும். ஓகேவா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ்க்கு வந்து ஃபிக்மா ஓரளவுக்கு யூஸ் பண்ண தெரியும். பட் தெரியல அப்படின்னா இப்போ சப்போஸ் இது இங்கே ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகுது டிசைனில் அப்படின்னா அவங்களுக்கு ரெக்டிஃபை பண்ண தெரியாது. ஸோ நீங்கள் சில கான்ஃப்ளிக்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் டிசைனை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து லாக் பண்ணி வந்து கொடுங்க. லாக் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த கோட் வந்து காட்டும். ஓகேவா, அவங்களால எடிட் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஒன்று வியூ ஆக்சஸ் மட்டும் கொடுங்க, இல்லை எடிட் ஆக்சஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா லாக் பண்ணி கொடுத்துருங்க. சிம்பிள். எடிட் ஆக்சஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதை மீடியம் அவங்க வந்து எடிட் ஆக்சஸ் கேட்குறாங்க, கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட் அதுதான் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. we have to provide that. ஓகேவா, ஸோ அடுத்து 2 ஐகான்ஸ், ஒன்று வந்து இந்த கார்ட்டு, ஒன்று வந்து ப்ரொஃபைல். ஸோ அதை நான் எதுலேருந்து எடுத்திருந்தேன் அப்படின்னா ஃபெதர் ஐகான்ஸ்லேருந்து எடுத்திருந்தேன். கார்ட்டுன்னு போட்டிங்கன்னா இங்கே ஒரு ஐக்கான் வரும், அதை இங்கே வச்சுக்கோங்க. வேறு என்ன ஐக்கான் இருக்குது, ப்ரொஃபைல். சர்ச் ஐக்கான் வேணும், அதுவும் நான் இப்போ எடுத்துக்கிறேன். இவன் ஓரமாக இருக்கட்டும். இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கலர் மாற்றணும். ஓகேவா, ஸோ இதோட சைஸ் வந்து 24. ஓகே, ஸோ இதுக்கு நான் ஆட்டோ லேஅவுட் கொடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வித்து வந்து 160 இருக்கட்டும், வித்து வந்து 160, ஹைட்டு வந்து 100. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 20 பேடிங் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இங்கே ஏன் வரல அப்படின்னா நான் வந்து 2க்கும் சேர்த்து இல்லாமல் தனித்தனி ஆட்டோ லைட் கொடுத்துட்டு அப்புறம் ஆட்டோ லைட் கொடுத்துருக்கேன். நடுவில் எனக்கு 20 மாதிரி தெரியும். இந்த சர்ச் பார் இருக்குல்ல, இந்த சர்ச் பார் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நார்மலாக சர்ச் இப்படி இருக்கும், ஆனால் எனக்கு ஹவர் பண்ணும்போது சர்ச் பார் வந்து இந்த மாதிரி இருக்கும். இங்கே வெறும் சர்ச் இருக்குது, இங்கே சர்ச் பை ப்ராடக்ட் கோடுன்னு இருக்குது. ஸோ இது 2த்துக்கும் வித்து வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். லைக் இங்கே வந்து 310, இங்கே வந்து 310. ஓகேவா, ஹைட்டு மட்டும் இங்கே 41 கொடுத்துருக்கேன், இங்கே வந்து 45 கொடுத்துருக்கேன். ஏன்னா இது டெக்ஸ்ட் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் அதே ரெக்டாங்கிளையும் வந்து வைக்கலாம். நான் கொஞ்சம் சின்னதாக ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா விஷுவலி கொஞ்சம் சின்னதாக இருக்குன்றதுனால எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அந்த எங்கேஜ்மெண்ட்ன்றது வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் அப்படி வச்சுருக்கேன். ஸோ அந்த சர்ச் பார்க்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேம் அதே தான். சர்ச்ன்ற இந்த டெக்ஸ்ட் இருக்கட்டும், ஆட்டோ லேஅவுட் 310 45. ஓகேவா, சர்ச் பார் ஒன்றும் முடியல. சர்ச் பார் வந்து நான் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். இது வந்து ரைட்டில் இருக்குமா, ரெட் அப்படி வச்சிங்கன்னா ரைட்டில் வந்துடும். ஸோ இவனுக்கும் வந்து அந்த ப்ளூ கலர் இங்கே இருக்குது. நான் இங்கே கிரேடியன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ கிரேடியன்ட் எப்படி கொடுக்குறீங்கன்னா கஸ்டமில் போயிட்டு கிரேடியன்ட் இருக்குல்ல, இந்த கிரேடியன்ட்டில் போயிட்டு நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஃபார் ஹெட்லைன் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கேன்ல, ஸோ இது எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முதல்ல என்ன கலர் இருக்குன்னு பார்த்துக்கிறேன். உள்ளே இருக்கிறது 2 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லில் போயிட்டு நீங்கள் ஃபார் ஹெட்லைன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணாலே எனக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணணும். ஃபில்லில் போயிட்டு லைப்ரரிஸில் போயிட்டு ப்ளூ இந்த ஒயிட்டும் நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிரேடியண்ட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே உள்ள கிரேடியன்ட் போட்டுக்கிறேன்னா அப்போ கிரியேட் ஸ்டைல் கொடுத்துருன்னா எனக்கு அந்த கிரேடியன்ட் இந்த இடத்துல வந்துடுச்சா. ஓகே, ஸோ இது வந்து சர்ச் பார்.
இப்போது எனக்கு வந்து ஹவர் பண்ணால் ஒரு சர்ச் பார் வருதுல்ல, இங்கே இருக்க பாருங்கள், சர்ச் பை ப்ராடக்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எனக்கு வேணும். இப்போ இதுக்கு வந்து கிரேடியன்ட் தேவையில்லை. ஓகே, கார்னர் ரேடியஸ் 10 வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு முன்னாடி இங்கே நான் வந்து நேம் கொடுத்துக்கிறேன், ஹவர் டிஃபால்ட். ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் காம்பனன்ட்ஸ். ஸோ எனக்கு இது டிஃபால்ட்டாக இருக்கணும். எனக்கு ஹவர் பண்ணால் இப்படி வரணும். அகெயின் நீங்கள் கையோட ப்ரோட்டோடைப்பிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். ஹவர் பண்ணோம், இங்கே சேஞ்ச் ஆகணும் இன்ஸ்டன்ட். ஓகே, இங்கே மட்டும் நான் இன்ஸ்டன்ட் கொடுக்க வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அது பவுன்ஸியாக இருக்கும் நான் பண்ணியிருக்கிறது. காட்டுறீங்க, தெரியுதா? லைட்டாக உங்களுக்கு அந்த டிசால்வ் வருது இல்லை? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்மார்ட் அனிமேட் ஜென்டில் 800 ms. ஸோ இப்போ அடுத்து வந்து லோகோ. இது ஒன்றும் இல்லை, நான் டெக்ஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன். வித் வந்து 83, ஹைட் வந்து 25, சாரி 8600. ஓகே, ஸோ இந்த லோகோ வந்து உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ்லேயே வந்து இருக்கும், இமேஜாக இருக்கும். இது இருக்குது பார்த்தீங்களா, இமேஜாக இருக்கும். நான் அதை அப்படியே எடுத்திருக்கேன். இதோட சைஸ் வந்து 123 × 100 டூப்ளிகேட் பண்ணி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இது என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா லோகோ. எதுவும் பக்கத்தில் அந்த -25ன்ற அந்த ஸ்பேசிங்கில் வந்து வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு இன்டர்னல் ஸ்பேசிங் 40. இதுக்குள்ளே மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம இதை ப்ரோட்டோடைப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எங்கெல்லாம் ஆகுது, இங்கே மட்டும் இதுவாகுது. ஸோ என்ன ப்ராப்ளமாக இருக்குது? ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹெட்டர் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி UIX ரிலேட்டடாக தொடர்ந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா BT Systems சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.